இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சர்வதேச ஓட்டுநர் அனுமதியை தூதரகங்கள் மூலமே புதுப்பிக்கலாம். அமலுக்கு வருகின்ற புதிய விதி. வெளிநாடுகளில் வசிக்கின்ற இந்தியர்களில் சர்வதேச ஓட்டுநர் அனுமதி வைத்திருக்கின்றவர்கள் தங்களின் ஓட்டுநர் உரிமம் காலாவதியாகும் பட்சத்தில் அதனை தாங்கள் வசிக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்திய தூதரகங்கள் மற்றும் கன்சோலேட் வாயிலாகவே புதுப்பித்துக் கொள்ளும் வசதி விரைவில் அமலுக்கு வர இருப்பதாக இந்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது அமலில் இருக்கின்ற 1989ஆம் ஆண்டின் மத்திய மோட்டார் வாகன விதிகளில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற திருத்தத்தின் மூலம் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வசிப்பவர்களில் சர்வதேச ஓட்டுநர் அனுமதி வைத்திருக்கின்ற இந்திய குடிமக்கள் குறித்து இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்திக்குறிப்பில் ஏதேனும் ஒரு வெளிநாட்டில் வசித்து வருகின்ற இந்திய குடிமக்களின் சர்வதேச ஓட்டுநர் அனுமதி காலாவதியாகிவிட்டால் வெளிநாட்டில் இருக்கும் போது அதை புதுப்பிப்பதற்கான எந்த வழிமுறையும் இல்லை, தற்போது நடைமுறையில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்படவிருக்கின்ற திருத்தத்தின் மூலம் இந்திய குடிமக்கள் இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகத்தின் இணையதளங்கள் மூலம் தங்களின் ஓட்டுநர் அனுமதியை விண்ணப்பிக்கலாம் எனவும் அவ்வாறு பெறப்படுகின்ற விண்ணப்பங்கள் வஹான் எனும் சேவை வழங்கும் தளம் வாயிலாக அந்தந்த ஆர்டிஓக்களுக்கு அனுப்பப்பட்டு அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சகம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. வகான் என்பது வாகன பதிவு அனுமதி வழங்கல் மற்றும் வரி செலுத்துதல் போன்ற சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற சேவைகளுக்கான இந்திய அரசின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். திருத்தம் செய்ய முன்மொழியப்பட்டுள்ள வாகன விதி குறித்து பொதுமக்களின் கருத்துக்காக 30 நாட்கள் கால அவகாசம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த புதிய விதி அமலுக்கு வரும் என்று அறியப்படுகின்றது. மேலும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சர்வதேச ஓட்டுநர் அனுமதியை புதுப்பிக்க தேவையான மருத்துவ சான்றிதழ் மற்றும் செல்லுபடியாகும் விசா ஆகியவற்றை நீக்குவதும் மோட்டார் வாகன விதிகளில் மேற்கொள்ளப்படவிருக்கின்ற நிறுத்தங்களில் அடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கம் இஸ்ரேல் இடையே உறுதியானது வர்த்தக பாலம். துபாயிலிருந்து புறப்படுகின்ற இஸ்ரேல் அடைந்த முதல் சரக்கு கப்பல். அமெரிக்காவின் முயற்சியால் வரலாற்று சிறப்புமிக்க ஆப்ரகாம் ஒப்பந்தம் அமெரிக்கம் இஸ்ரேல் இடையே கையெழுத்தானதை தொடர்ந்து அமெரிக்கத்திலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட இஸ்ரேலுக்கான முதல் சரக்கு கப்பல் அந்த நாட்டின் ஹைஃபா துறைமுகத்துக்கு நேற்று சென்று சேர்ந்துள்ளது. MSC பாரிஸ் என்ற இந்த கப்பல் இஸ்ரேலின் மிகப்பெரிய துறைமுகத்துக்கு இரும்பு, தீயணைப்பு, துப்புரவு மற்றும் மின்னணு உபகரணங்களை ஏற்றி சென்றுள்ளது. இந்த சரக்கு கப்பலானது துபாயில் உள்ள ஜபல் அலி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. சுமார் 15 நாட்கள் நேரடி பயணத்துக்கு பின்னர் ஹைஃபா துறைமுகத்தை அடைந்துள்ளது. இந்த கப்பல் வாராந்திர அடிப்படையில் அமெரிக்கத்திலிருந்து இஸ்ரேலுக்கு சரக்கு கொண்டு வரும் என்று ஹைஃபா துறைமுகம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதியன்று அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் இயல்பாகியுள்ள முதல் ஆண்டில் அமெரிக்கம் இஸ்ரேல் இடையிலான இருவழி வர்த்தகம் $4 பில்லியன் எட்டும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். ஹைஃபா துறைமுக உயர் அதிகாரி எஷல் ஆர்மனி, இது மிகவும் உற்சாகமான ஒரு சம்பவம், மத்திய கிழக்கில் நிகழ்கின்ற ஒரு புதிய சகாப்தம், இது மேலும் மேலும் வர்த்தகத்தை கொண்டு வரும் என்று நம்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நேற்று அபுதாபியின் பட்டத்து இளவரசரும் அமெரிக்க ஆயுதப்படைகளின் துணை உச்ச தளபதியுமான ஷேக் முகமது பின் ஷைத் அல் நஹியான் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் பிராந்திய ஒத்துழைப்பை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை வளர்ப்பது குறித்து தொலைபேசியில் கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி முதல் அமெரிக்கத்திலிருந்து தமிழகம் செல்லும் ஏர் இந்தியா விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக அமெரிக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி முதல் இயக்கப்படுகின்ற ஏர் இந்தியா விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமானது. பாஸ்போர்ட் தகவல் மற்றும் பயணிகளின் முகவரி ஆகியவை விமான டிக்கெட் முன்பதிவின் போது அவசியம் என அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தங்களது இணையதளம், ஏர் இந்தியா முன்பதிவு அலுவலகம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட டிராவல்ஸ் ஏஜென்ட்டுகள் மூலமாக பயணிகள் தங்களுக்கான டிக்கெட்டினை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்ற திகதிகள்: துபாய் சென்னை அக்டோபர் 31, நவம்பர் 7, 14, 21, 28, டிசம்பர் 5, 12, 19, 26. துபாய் மதுரை அக்டோபர் 31, நவம்பர் 7, 14, 21, 28, டிசம்பர் 5, 19. துபாய் திருச்சி டிசம்பர் 12, 26. அபுதாபியில் நேற்று முதல் ஸ்கூட்டர் வாடகை சேவை நிறுவனங்கள் மீண்டும் இயங்க அனுமதி. தலைநகர் அபுதாபியில் ஸ்கூட்டர் வாடகை சேவை நிறுவனங்கள் நேற்று முதல் மீண்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான கடும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த சேவையை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொற்று பரவலுக்கு எதிரான சுகாதார முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று ஸ்கூட்டர் வாடகை சேவையை மீண்டும் தொடங்கும் நிறுவனங்களுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்கூட்டர்களை இயக்கும் ஊழியர்கள் தொற்றால் பாதிக்கப்படாமல் உள்ளார்களா என்பதை அவ்வப்போது சரிபார்ப்பது, முகக்கவசம் மற்றும் கையுறைகளை அனைத்து ஊழியர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக அபுதாபியில் உள்ள நகராட்சி மற்றும் போக்குவரத்து துறையின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் இதுகுறித்து நேற்று வெளியிட்டிருந்த அறிவிப்பில் ஸ்கூட்டர் வாடகை நிறுவனங்கள் குறிப்பிடப்பட்ட சில மாவட்டங்களில் 25% திறனுடன் தங்களுடைய சேவையை தொடங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அல் ரீம் தீவு, அல் மரியா தீவு, அல் ஜஹேயா, அல் தனா, அல் ஃபடீன் பகுதிகள், கார்னிச் மற்றும் மெரினா உள்ளிட்ட இடங்கள் இதில் அடங்குகின்றன. மேலும் இந்த சேவையை வழங்குவோர் தங்களது வாடகை தளங்களில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற கையுறைகள், கிருமிநாசினி துடைப்பான்கள், ஹேண்ட் சானிடைசர்கள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே ஸ்கூட்டர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஐடிசி வலியுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய ஆய்வுக்குழுக்கள் கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.